கடந்த ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான சரக்கு பெட்டிகள் மற்றும் அபாயகரமான 640 ரசாயன கொள்கலன்களை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று வெள்ளம் காரணமாக தென்னிந்திய கடலில் மூழ்கியது. கப்பலை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்த போதும் அதனுள் இருந்த 24 பணியாளர்களும் இந்திய கடலோர காவல்படை ICG மற்றும் கடற்படையினரால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மூழ்கிய கப்பலில் ஆபத்தான சரக்குகள், கால்சியம் கார்பைட், டீசல் மற்றும் உலை எண்ணெய் போன்றவை இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கப்பலில் இருந்து கடலில் மேம்பட்ட எண்ணெய் கசிவுகளை கண்டறியும் பணிகளை கடலோர காவல் படையினர் ICG மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.